இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வீடியோவ நம்ம எடிட் பண்ணி, அதுக்கு ஒரு கலர் கிரேடிங் குடுத்து, அது மட்டும் இல்லாம அதிலிருந்து நம்ம வீடியோவ வாய்ஸ் ஓவர் குடுத்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது? இந்த 3 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இது பேசிக் லெவல்ல இருக்க பொழுது, இத நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, பேசிக் லெவல்ல உங்க வீடியோஸ நீங்க உங்க மொபைல்ல எடுத்து, அத எப்படி நீங்க எடிட் பண்ணலாம்? உங்களுக்கான கலர் எப்படி நீங்க கொண்டு வரலாம்? அப்படின்றத நம்ம வந்து இதுல ஏ டூ இசட் பார்க்க போறோம். கூடவே எப்படி அந்த ஃபைல எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க பேசிக்கான வீடியோ எடிட்டிங் கத்துக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மைசூர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு திருச்சியில கிடைச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த பேலஸ் நம்ம திருச்சியில கண்காட்சியா கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு அழகான ஒட்டக சவாரி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு அமைச்சர் அவைக்கான ஒரு அழகான அமைப்பு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோ எடுப்பதற்கான ஸோ இப்படி தான் நம்ம வீடியோ இருக்க போகுது. நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபைல்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எதில் இருக்குது அப்படின்னா, நான் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு தடவை ரீகேப் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய மீடியா பூலில் போயிட்டு ரைட் கிளிக் நியூ பின் அப்படியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃபைலை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுடைய ஃபைல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு டைரெக்டாக உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் ஆட் ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் இன்டு மீடியா பூல். அப்படி இல்லையா அதில் இருக்க ஃபோல்டர்ஸோட வேணும் அப்படின்னா ஆட் ஃபோல்டர்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ், அதில் இருக்கிற ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எனக்கு டைம் லைன், அதாவது நான் வீடியோ எடிட் பண்ணக்கூடிய என்னுடைய டைம் லைனை நான் பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். இது ஃபைனல் டைம் லைன் அவுட்புட்டாகவும் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கிளிப்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது? எந்த வீடியோ முதல்ல வரும்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்கிட்ட இங்கே தான் அந்த கண்டென்ட் இருக்குது. நான் முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எந்த வீடியோ எனக்கு ஃபர்ஸ்ட்டில் வரணும், எந்த வீடியோ செகண்ட் வரணும், எது எனக்கு லாஸ்ட்டில் வரணும். இப்போ அந்த எக்ஸிபிஷனில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல வரணும், பெரியவங்க விளையாடுறதுக்கு இருக்குது, ஃபுட் ஐட்டம் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்போ வரணும், அது எப்படி கொண்டு வரணுன்றதை நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு என்னென்ன ஆடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது உங்களுடைய நீங்கள் மூவியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆடியோவாக இருக்கலாம். இப்போ நான் அதில் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இதோ இருக்கு பிஜிஎம்மில் வீடியோலேருந்து நான் எடுத்த ஒரு ஆடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் எடுத்த ஆடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுலேருந்தும் ஆடியோ எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேரி இமேஜஸ் வரும். இந்த ஸ்கேரி இமேஜையும் அல்லது வீடியோவையும் நம்ம எப்படி அதில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வீடியோவை நம்ம கலர் கிரேட்லேருந்து, ஏன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், எந்தெந்த கிளிப்பு எத்தனை வேணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம், எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணக்கூடியது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா கலர் கிரேடிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கலரு அல்லது நம்மளுடைய இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு நம்ம எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதோ
நம்ம எடுத்த அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜை ஒரு நார்மலாக அந்த பில்டிங் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும். இப்போ என்னுடைய சோர்ஸ், அதாவது நான் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெட் கலர் கொஞ்சம் ஹியூஜாக இருக்குது. ஸோ என்ன பண்ணும், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு டைம்லைன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டைம்லைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்றோம் நம்ம பார்க்கலாம். ஸோ டைம்லைன் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன், ரைட் கிளிக், இதில் டைம்லைன், கிரியேட் நியூ டைம்லைன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்கும். ஸோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸோட இருக்கும். ஸோ எனக்கு வேண்டியது அந்த இமேஜ் மட்டும் அப்படின்னா நான் அந்த இமேஜ் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எப்படி எடுக்கிறது, இப்போ இந்த மாதிரி 2 ஸ்க்ரீன் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபைனல் அவுட்புட்கான ஸ்க்ரீனு, இது வந்து நம்ம கிளிக் பண்ண அல்லது செலக்ட் பண்ண அந்த ஃபைலுக்கான இமேஜஸ் இல்லை ஆடியோஸ் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு வந்து நான் என்ன ஃபைல் எடுக்கிறேனோ அதுதான் வேணும் அப்படின்னா அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதே மாதிரி இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதிலிருந்து உங்கள் மவுஸை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய வீடியோ ஃபைல் தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது ஆடியோ மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம ஆடியோ அல்லது வீடியோவை தனியாக பிரித்து எடுக்க முடியும். இந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு தேவையில்லாத பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், இந்த பட்டன், அதாவது இந்த வீடியோ இருக்கிற இந்த இதை மட்டும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு அந்த வீடியோ மட்டும் வந்துடும். இதை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸும் கேட்காது. ஸோ நான் எதிர்பார்க்குற என்னுடைய கண்டென்ட்டை வந்து நான் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போது இந்த 2 ஸ்க்ரீன் எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், டாப் ரைட்டில் இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் ஆகிடும். அதாவது மறுபடியும் ரீசெலக்ட், இந்த டூயல் வியூ மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, டாப் ரைட்டில் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 2 ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டதுனால எனக்கு தேவையான அந்த வீடியோவை நான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து இந்த பகுதி வேண்டாம். ஸோ அதனால் நான் வந்து சிங்கிள் வியூவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு சிங்கிள் வியூ கிடைக்கும். எனக்கு இந்த மீடியா பூலும் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். ஸோ அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் எந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, கலர் கிரேடிங். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலர் அதிகமாக இருக்குது. ஸோ ரெட் கலர் எனக்கு அதிகமாக இருக்குன்னா அதை மட்டும் கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு வந்து இந்த பேசிக்காக எனக்கு இருக்கக்கூடிய அந்த வீடியோவுடைய ஒரிஜினல் ஃபைல் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நோட். இது ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்து நோட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறோமோ, கலர் கிரேடிங் அல்லது கலர் கரெக்ஷன் பண்ணுறோமோ இது எல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃபைல், இதை நம்ம எந்த ஒரு தொந்தரவும் பண்ண வேண்டாம். ஸோ இதில் ரைட் கிளிக், ஆட் சீரியல் நோட். ஸோ இங்கே ஒரு நோட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் நான் என்ன வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், இதை எப்படி நான் கரெக்ஷன் பண்ணுறது, இப்போ இதை வந்து நான் டீசெலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பழைய இது கிடச்சிரும். ஸோ மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை எடுத்துக்கலாம். இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு டெலிட் பண்ணோம் அப்படின்னா நான் தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னுடைய ஒரிஜினல் ஃபைல் எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக், ஆட் நோட், ஆட் சீரியல் நோட் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த கர்வ், இதுதான் ஒரு கலருக்கு பேசிக்காக நம்ம கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலர் ஹியூஜாக இருக்குது. நான் என்னுடைய மவுஸ் பாயிண்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கர்வில் இங்கே ரெட் கலர் எனக்கு வந்து ஹியூஜாக இருக்குது. இருட்டில் எடுத்ததுனால எனக்கு பிரைட்னஸ் அடி வாங்கக்கூடாது, அதே நேரத்தில் என்னுடைய கலரும் நான் எதிர்பார்த்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் எதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுது,
இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒருவேளை இது உங்களுக்கு வியூ கிடைக்கல அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு மோட்ல இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குன்னா, நீங்க இதுக்கு பக்கத்துல. இது வந்து என்ன? கீ ஃப்ரேம்ஸ் இருக்கக்கூடிய இது. ஏதாவது ஒரு அனிமேஷனோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, இந்த இடத்துல கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸ் தான் எனக்கு வேணும். இதுதான் எப்படி நான் வந்து என்னுடைய கலர் கிரேடிங்கை நான் மேனேஜ் பண்றது அப்படின்ற கத்துக்கிற இடம். ஸோ, இதை நான் கீழே கொண்டு வந்தேன்னா, அது ரொம்ப கம்மியாகும், அதிகமாக்கலாம். கம்மியாகும், அதிகமாக்கலாம். ஸோ, இது என்னுடைய விருப்பம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவையான கரெக்ஷன்ஸை நான் கொண்டு வர போறேன். ஸோ, எனக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் எல்லாமே இல்ல. எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் கலர்ல வேணும். ஸோ, இந்த எடிட்ல எனக்கு இந்த செயின் இருக்கு இல்லையா? ஸோ, இதெல்லாம் அன்லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கலர் என்னால எடிட் பண்ண முடியும். எல்லாமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த செயினை செலக்ட் பண்ணா போதும். ஸோ, எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒயிட் கான்ட்ராஸ்ட், இந்த ஒயிட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எல்லா கலருமே எனக்கு அது ரெட்டு, கிரீனு, ப்ளூவா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து சின்னதா கம்மியாகணும். ஏன்னா, இந்த ஹியூஜ் பாயிண்ட் எனக்கு வேண்டாம். ஸோ, அந்த இது மட்டும் நான் இதை வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல மூவ் பண்றதுக்கு நான் இந்த ஒயிட் பாயிண்ட்டை மட்டும் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா, எனக்கு இருட்டு அல்லது டார்க்னஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ, எனக்கு இந்த இடத்துல வேண்டாம். நான் என்ன பண்றேன்னா, இங்க கொண்டு வரேன். ஸோ தட் எனக்கு பிரைட்னஸ் அப்படியே சஸ்டெயினபிளா நிக்கும். இன்னும் என்ன பண்றேன்? என்னுடைய ரெட்டை இங்க கீழே கொண்டு வரேன். அப்போதான் எனக்கு வந்து கம்மியாகும். கூடவே என்னுடைய கிரீன் அண்ட் ப்ளூவை நான் கொண்டு வரேன். ஸோ, இந்த ப்ளூ, கிரீன் கொண்டு வந்தேன்னா என்னுடைய பழைய கலருக்கே வந்துருது. டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ, இது வந்து கம்ப்ளீட் ரெட்டு. இது நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நார்மல் ஆகுறதுக்கு ஓகே. ஆனாலும் எனக்கு வந்து இந்த ரெட் பாயிண்ட் மட்டும் கம்மியாகணும் அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ, இதுதான். அந்த கோல்டன் கலர் எனக்கு வந்துருச்சு. ஸோ, இது வந்து பேசிக்கா நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ, டிஃப்ரென்ஸ் இதுதான். இது 2 ரெட்டு. இது வந்து ஓகே. அந்த எல்லோயிஷ் கலர்ல எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இதுதான் நான் எதிர்பார்த்த என்னுடைய கலர். இது வந்து பேசிக்கா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு மொத்தமா வேணும்னாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த செயின் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல எனக்கு இண்டிவிஜுவல் கலர் எனக்கு இது வந்து ஆல்ஃபா. அதாவது ஒயிட்டையும் டார்க்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இல்லைனா ஒயிட் அண்ட் பிளாக் வச்சுக்கலாம். இது வந்து ரெட்டு, கிரீன், ப்ளூ எனக்கு எல்லாமே சேர்த்து கனெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னா இந்த லிங்க்கு. இல்லைனா இதை அன்லிங்க் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ இதே இடத்துல எனக்கு இதெல்லாம் இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த வேவ் ஃபார்ம் எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 896 ரேஞ்ச் ஹையஸ்டாகவும் 128 லோவஸ்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான லுக் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். இதை நான் எப்படி கொண்டு வர்றது? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து சர்க்கிள் தேவைப்படுது. இந்த கலர் வீல்ல நம்ம லிஃப்ட் பண்றது, இப்போ எனக்கு வந்து இப்போ ரெட் வந்து நார்மல் கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த ப்ளூ வந்து எனக்கு டு த கோர் டவுன்ல இருக்கு. இதை வந்து நார்மலைஸ் கொண்டு வந்தேன்னா இந்த வீடியோ அல்லது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எதுவுமே அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இருக்காது. இன் பிட்வீன் இந்த கலர்ஸ் எதில் இருக்கணும்? 896 to 128. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரெட், கிரீன், ப்ளூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கலர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இது எப்படி நான் வந்து நார்மலைஸ் ஆக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ ப்ளூ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோடைய கலர் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ப்ளூவை நான் இம்ப்ரூவ் பண்ணும், லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீலுக்கு நேராக ப்ளூக்கு நேராக கொண்டு வந்தேன்னா அது லிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ப்ளூ அந்த ரேஞ்ச்குள்ளே வந்துடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போமா? இந்த வேவ் ஃபார்மையும் கவனிச்சிக்கங்க. நான் வீடியோவை இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே, சூப்பரா. ஸோ இது வந்து எல்லாமே இந்த 896 to 128 இந்த ரேஞ்ச்குள்ள எனக்கு வந்து இப்போ அமைஞ்சிடுச்சு. ஸோ இதில் நான் வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா? இல்லை. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் கலர் கரெக்ஷனுடைய பேசிக். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அந்த நீங்கள் பார்க்குற அந்த இமேஜும் அல்லது நீங்கள் நேரில் பார்த்த அந்த விஷயமும் உங்கள் ஃபோனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை கலர் ஏதாவது ஒன்று டாமினேட் பண்ணி இருந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுவீங்க. ஸோ செலக்ட் அல்லது டீசெலக்ட் ஆல்ட் டி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நோடை வந்து ஆஃப் பண்ணும். மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணினா ஆன் பண்ணும். ஸோ தட் இதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் கலர் கரெக்ஷனுடைய பேசிக்ஸ். இதுதான் ஃபைனல் கிடையாது. இதுதான் ஆரம்ப கட்ட நிலை. இதிலிருந்து தான் நம்மளுடைய கலர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை தான் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ கீழே நீங்கள் ட்ராக் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் மோடுக்கு எடிட் மோடில் தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த சிங்கிள் வியூவர் டூயல் வியூவரை மாற்றிடணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபைல் அதில் இருக்க ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் வரும். சிம்பிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அல்லது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 3 வீடியோ சேர்த்து வச்சுருப்பேன். இந்த டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரிஜினலில் இந்த 3 வீடியோ சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு இதை என்ன பண்ணலான்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, ரைட் சைட், லெஃப்ட் சைட் அண்ட் மிடில் எது உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு இதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் இங்கே இருக்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் மிடில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆடியோ சிம்பிள். ஆடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை இது எல்லாத்தையுமே சிங்கிள் கிளிப்பாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், மேலே பார்த்தீங்கன்னா நியூ காம்பவுண்ட் கிளிக், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது கோச்சிங் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோச்சிங் அப்படின்ற ஒரு மீடியா ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இந்த மீடியா ஃபைல் சிங்கிள் கிளிப்பாக மாற்ற முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா இதை டெலீட் பண்ணிடலாம். நான் கோச்சிங்னு கிரியேட் பண்ண அந்த மீடியா ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இதில் ஆடியோ இல்லை. ஸோ இந்த ஆடியோஸ் நம்ம எப்படி கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு ஆடியோ நீங்கள் ப்ரியராக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நான் அந்த ஆடியோக்கான ஓவியங்களை பார்க்கவே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டெலிவர் அப்படின்ட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாட்டம் ரைட்டில் டெலிவர் செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஆட் டு ரெண்டர் கியூ, உங்களுடைய ரெசல்யூஷன் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஹெச்டி மாற்றிக்கலாம், அல்ட்ரா ஹெச்டி மாற்றிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு ரெண்டர், அதுக்கப்புறம் ரெண்டர் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுடைய ஃபைல் போய் ரீச் ஆகிடும். ஸோ இது ரெண்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் நான். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு DaVinci Resolve எடிட்டிங்கில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, have a good day.